அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூலோட சந்திப்பில் மகிழ்கிறேன். இந்த நூல் தான் அது பொற்களை பூக்கள். இதை எழுதியவர் இவர் தான் க. நாகப்பன், பொற்களை கவிஞர், காரைக்குடியில் பிறந்தவர். இவர் 1992 குன்றக்குடி அடிகளாரிடம் தன்னுடைய கவிதைக்காக பொற்களை பெற்றவர். அதனால் இவருடைய ரொம்ப சிறப்பான ஒரு மரபு கவிதைகள் இவை எல்லாமே. நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு போட்டிருக்காரு. முதல் மேடையில் அருண் நாகப்பன் அவர்கள் கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு மாணவர் கவிதை போட்டி, அது மாதிரி எழுத்தார் சங்க போட்டி, நிறைய போட்டிகளில் பரிசு வாங்கியிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு அருமையான நூல் தான் அது. இதற்கு கிட்டத்தட்ட இவர் எழுதின எல்லா ஒரு வாழ்த்து கவிதைகள், இறைவணக்க பாடல்கள் எல்லாத்தையுமே அதில் தொகுத்து போட்டிருக்காரு. இதோடைய விலை 60 பக்கம், 60 பக்கம், விலை ₹30. இதோடைய பதிப்பகம் லட்சுமி பதிப்பகம், காரைக்குடி தான். இதுக்கு வாழ்த்துறை பொன்னம்பலம் அடிகளார் கொடுத்துருக்காரு. அது மாதிரி காசிஸ்ரீ அருசோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிதம்பரம், அப்புறம் அரசி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அந்த கவிதைகள் எல்லாமே படிக்கிறதுக்கு. இவருடைய கவிதைகளோட அந்த கவிதைகளும் நல்லா இருக்குது. இவருடைய இது அவருடைய பிறந்தநாள் போது இந்த புக்கை வெளியிடணும்னு நினச்சி பண்ணாராம். பொற்களை போட்டியில் வெற்றி பெற்றதால் அந்த பொற்களை பூக்கள்னு இந்த இதுக்கு பேர் வச்சேன்னு போட்டிருக்காரு. நல்ல ஒரு மரபுப்படி வரிசையாக அழகாக பெற்றோர் வணக்கம், சகோதரிகளுக்கு, பேராசிரியருக்கு, வள்ளல் அழகப்பருக்கு, வீரகண்ட விநாயகர், கோட்டை விநாயகர் அப்படின்னு கற்பக விநாயகர், முத்துமாரி, நேமங்காளி, காடநேரி கருமுகில், பொன்னழகின்னு தனக்கு உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் போட்டிருக்காரு. மற்றதெல்லாம் கவியரங்க கவிதைகள். வசந்தகால பூக்கள்ங்கிறதுல புதியதொரு உலகம் செய்வோன்ற தலைப்பில். அப்புறம் அருள் பொழியும் தெய்வங்கள்னு மீனாட்சி அம்மன். இதில் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. வீணையுடன் நீயமர்ந்தாய் காரைக்குடியில், வெற்றியுடன் நீயமர்ந்தாய் திருவாரூரில், மோனமுடன் நீயமர்ந்தாய் ஆலங்குடியில், மோட்ச நிலை நீயமர்ந்தாய் கைலாயத்தில், வானவெளி நீயமர்ந்தாய் வையாபுரியில், வாகை நிலை நீயமர்ந்தாய் மெய்யாபுரியில், ஞான ஒளி நீயமர்ந்தாய் ஞானதேவா, ஞாயிறின் ஒளிக்கீற்றே போற்றி போற்றி அப்படின்னு மிக அழகாக எழுதியிருக்காரு. அருசோ தலைமையில் முத்துப்பட்டினம் மீனாட்சி அம்மன் குடமுழுக்கில் எழுதியிருக்காரு. குருவை பற்றி உள்ள ஒரு நல்ல ஒரு கவிதை அது. அது மாதிரி வழிபாட்டு பொருட்களில் பழம்ன்ற தலைப்பில் பழம், ஞானப்பழம், அது எல்லா பழங்களையும் வர மாதிரி, சீதாப்பழம், பொண்டாட்டி பேர் சீதாப்பழம்னு போட்டிருக்காரு கிடச்சிச்சின்னு. அதுமாரி வாதம் பழம், ஞானப்பழம் எல்லாத்தையுமே நல்லா அழகாக இப்போது எழுதியிருக்காரு. பழம்ன்ற தலைப்பில் எல்லா பழங்களையும் கொண்டு அழகாக எழுதியிருக்காரு. பழமாகும் காலத்தை பார்க்க துடைக்கின்றோம், பழம்பிறப்பில் விடைபெற்றேன் இனிதுன்னு முடிச்சிருக்காரு. அதுமாதிரி குன்றக்குடி அடியில் உள்ள சிதம்பர விநாயகர் கோயில் குடமுழக்கு விழா வாழ்த்து, அது வாழ்த்தும் தெய்வங்கள்னு சொல்லிட்டு ஒன்று. வழித்துணைன்றதில் இனிய நட்பு பற்றி ஒன்று. அப்புறம் இங்கே சக கவிஞர்கள், தலைவர், கவிஞர்கள் எல்லாரையும் பாராட்டி அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நட்பை பற்றி பாடியிருக்காரு. எப்படி குடும்பத்தில் நட்பாக இருக்கணும், மணமகனும்னு. தாய் தேந்தை நட்பினிலே குடும்பம் ஓங்கும், தனிக்குடித்தனமெல்லாம் இல்லாதாகும், வாயார பேசுகின்ற வாழ்க்கையை காட்டி வாழ்க்கையினை செம்மையாக்கும் ஆசான் நட்பால் தூயவனாய் மாணாக்கன் வாழ்ந்திருப்பான், தொடர்கதை போல் அவன் வாழ்வில் வெற்றி காண்பான், சேர்ந்திருக்க வாழ்வினிலே மேலும் வெற்றி செய்யவனாம் சுவாமிநாதன் நட்பும் துணையாய்னு. அப்புறம் நகரத்தார் பண்பாடு, நாணயம் பற்றி. இது காவிரி பூமட்டில் நடந்த கவியரங்கம், பட்டினத்தார் திருவிழா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐம்பூதங்களில் நீர் பற்றி எழுதியிருக்காரு. அந்த கண்ணப்பன் வாயிலேருந்து நீர் கடவுளுக்கு போனது, அதுமாரி இப்போ பார்வதி நீர் வடிவம், திருவானைக்காவல் நீர்த்தலம் அப்படின்னு, அகத்தியர் கமண்டலத்தில் அடக்க முடிஞ்ச காவிரி, இதுமாரி நம்ம நதிக்கரையோட நாகரிகங்கள் பற்றி எல்லாமே அழகாக எழுதியிருக்காரு. வெள்ளத்தின் அளவுதான் மலரில் நீட்டம்னு கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி நல்லா இருக்குது அந்த தண்ணீர் கவிதை. அப்புறம் கோயிலூர் சுவாமிகளின் பிறந்தநாள் விழா பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் அவர் நேமங்கோயில் பற்றி ஒன்று எழுதியிருக்காரு. தமிழண்ணல், சொற்கேட்ட விநாயகர், பழனியப்பருக்கு நன்றி, அரசி தலைவருக்கு நன்றி. அப்புறம் சிவாலயங்களில் குங்குமம்ன்ற தலைப்பில் ஒரு கவிதை. அந்த குங்குமத்தை செம்மையாக அழகாக காளியோட இதுவா, திருநீர் அவரென்றால் குங்குமம் நானாவேன்னு சிவனையும் அம்பாளையும் வச்சு அழகாக எழுதியிருக்காரு. குறுக்கலையாக கொட்டி கொடுத்துருவாருன்னு போடுறாங்க. அது மாதிரி பூச்சூடும் தாலியில் குடியிருப்பேன்னு, கோமாதா நெற்றியில் குடியிருப்பு,
அப்புறம் ஆலயத்து குங்குமத்தை நெற்றியில் சூடுங்கள்னு இளைஞர்கிட்ட கேட்குற மாதிரி வெற்றி மாலை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அது மாதிரி முப்பெரும் விழா புதுவையில் சரஸ்வதி சங்கத்தில், அது ரொம்ப நல்லா இருக்குது அதுவும். அதுமாரி திருநீர்னு ஒரு தலைப்புலையும் பாடியிருக்காரு. அப்புறம் பொற்களி பரிசு கவிதைகள். இன்றைய மனிதன் முன் இறைவன் தோன்றினால் நண்டன பொழியும் நயமழை என்ன அப்படின்னு கடவுள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி, இது ஏன் செய்தா ஏன் ஐயான்னு கேட்குற மாதிரி. அப்புறம் மனிதர்கள்ட்ட எதுக்கும் துணிஞ்சிட்டேன்ட்டு, அது மாதிரி விழிப்புடன் இருக்கணும், அப்புறம் உண்மையாக இருக்கணும், அப்புறம் என்னுடைய மொழியை கேட்பாய் வெளியே மூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் மொழி பலவும் கற்றுக்கொள், குணத்தை மனமாய் ஆக்கிடுக, ஆக்கும் நெறியை கற்றேனி ஆர்வப்படுத்து மற்றவரைன்னு, தூக்கி நிறுத்து நீதியினை தூங்கி போனால் மீதி என்னன்னு கேட்குறாரு. நல்லா இருக்குது ஒரு எதுகை மோனையா. அப்புறம் அது மாதிரி நிறைய அந்த கவிதை பெரிய கவிதை அது. காலத்தை பற்றி வாழ்வு பற்றி எல்லாமே நல்லா வருது அதில். நல்ல அக்கம். ஆளும் தகுதி உடையவனை ஆசை கனவில் மிதப்பவனை கோளும் தத்தம் பட்டத்தில் கொள்கையோடு சுற்றுவதே நாளும் பார்த்த எனினும் நீ நாடி நன்மை செய்தாயா நாளும் தாளும் கோலும் வைத்தெழுதி தரத்தை எழுத மறந்தவனேன்னு போட்டிருக்காரு. அப்புறம் நல்லுறம் இட்டீர் வாழ்வினைக்குன்னு ஒரு கவிதை, அது நல்லா இருக்குது. அப்புறம் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கம் சிவகங்கையில் மாவட்ட அளவில் நடத்திய போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்றது இல்லக விளக்கு, அது ரொம்ப அதுவும் நல்ல ஒரு எடுப்பான கவிதை. தாய்மொழி நாட்டை தரமுடன் காத்து வாய்மொழியின்றி வளர்ப்போம் என்றாள், தீவிரவாதம் தீயினில் கருக தீவிர செயலை சீக்கிரம் செய்வோம். அது மாதிரி மாவீரன் சிவாஜி ஆடவன் ஆனான், போர்வாள் ஜான்சியாய் பெண்ணவள் ஆனாள், காவிரி கங்கை இயற்கையில் இணைந்தன, பூவிழி மனமும் பூமியில் நிலைத்தது, தமிழ்த்தாயே நீ தழைத்தாயே என்ற ஒரு கவிதை, அதுவும் அது. நிறைய கவிதைகள் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. புத்தாண்டில் பூக்க வேண்டும் தூங்காத அரசியல்வாதி, நேர்மை பூக்க வேண்டும், அது நல்லதெல்லாம் நடக்க வேணும்னு சொல்லி போட்டிருக்காரு. கல்வி இயக்கம்லாம் வரணும்னு. அப்புறம் வீர வணக்கம் அப்படின்னு ஒன்று, பகத்சிங்கை பார்த்து. தமிழ் குடும்பம் தழைத்து வாழ்கன்னு தலைமை ஏற்று நடத்தின கவியரங்கம். ஒவ்வொருத்தருக்கும் மஞ்சள், நாகி பிரசாத், பசுமை, மதார், செம்மை, நீலம், செம்மை வேலாயுதராஜா, நீலம் பாஸ்கரன், கருமை மணிபாரதி, வெண்மை மனோ இளங்கவன், கருநிலம் பார்த்திகான, விப்ஜிஆர் மாதிரி வானவில் கலர்ற நிறங்களில் இதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. தலைமையில் நிறைவு கவிதையாக ஒவ்வொருத்தரையும் பாட அழைத்து கவியரங்கத்துக்கு அழைத்து அவங்களுக்கு நிறைவு செய்கிறத பற்றி. இந்த பொற்களி போட்டியில் பரிசு வாங்கினது போட்டிருக்காரு 1992. மிக 30 வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கவிதைகள் நல்லா இருக்குது, படிக்க நல்லா இருக்குது. நிச்சயம் படித்து பாருங்கள். நன்றி.